நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் இன்று சர்க்கம் 46 நகர மக்களை மதிமயக்கியது. பின்னர் தமசா நதியின் அழகான கரையில் இருந்து கொண்டு சீதா லக்ஷ்மணர்களை பார்த்து ராமன் பின்வருமாறு கூறினார். லக்ஷ்மணா, தெய்வம் காப்பாற்றட்டும். காட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கும் நமக்கு வனவாசத்தின் முதல் நாள் இரவு இது. ஆகவே மனத்தில் வருத்தத்திற்கு இடம் கொடுக்காதே. பாராய், தத்தம் இருப்பிடத்திற்கு திரும்பிவிட்ட சூதுவாதறியாத காட்டு பிராணிகள் மற்ற விலங்கு பறவைகளிடமிருந்து தீங்கு ஏற்படாமல் தம்மை மறைத்து கொண்டு எல்லா திக்குகளிலிருந்தும் ஒளி எழுப்புவது நம்மை பார்த்து வருந்தி அழுவதை போலிருக்கிறது. இன்று என்னுடைய தந்தையாரின் அரசு தலைநகரான அயோத்தி காட்டிற்கு சென்றுவிட்ட நம்மை நினைத்து வருந்தி கொண்டிருக்கும் என்பதில் ஐயமில்லை. ஆண் புலியே, அயோத்தி மக்கள் அநேக நற்குணங்கள் காரணமாக மன்னிரிடத்திலும் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் சத்ருக்கன பரதர்களிடத்திலும் பேரன்பு கொண்டிருக்கிறார்கள். நம் தந்தையை குறித்தும் மாதரசியான என் தாயார் குறித்தும் நான் மிகவும் கவலைப்படுகிறேன். இடைவிடாமல் அழுது கொண்டே இருந்தால் அவர்கள் பார்வையற்று போய்விடுவார்களோ என்று அஞ்சுகிறேன். பரதன் தர்மாத்மா அல்லவா? என்னுடைய தாய் தந்தையரை தர்மம், அர்த்தம், காமம் பொருந்திய சொற்களால் ஆசுவாசப்படுத்துவான். பரதனுடைய உத்தமமான குணங்களை அடிக்கடி எண்ணி பார்க்கிறேன். லக்ஷ்மணா, அவன் இனிய இயல்புடையவன் என்பதால்தான் என் பெற்றோரை பற்றி அதிகமாக அலட்டி கொள்ளாமல் இருக்கிறேன். புருஷோத்தமனி, நீ என்னுடன் வந்திருப்பது மிகப்பெரிய செயல். சீதைக்கு தீங்கு நேராமல் பாதுகாப்பதற்கு உதவியாளர் ஒருவர் இருந்தால் நல்லது என்று நான் நினைத்தேன். லக்ஷ்மணா, இவ்விடத்தில் புசிப்பதற்கேற்ற பலவித காட்டுப் பொருட்கள், கனி, கிழங்கு இருக்கின்றன என்றாலும் இப்போது தண்ணீர் மட்டும் பருகி இன்றிரவை கழிப்பதே நலம் என்று எனக்கு தோன்றுகிறது. இவ்வாறு லக்குவனிடம் கூறிய பின்னர் ராமன் சுமந்திரரை நோக்கி, அன்பரே, குதிரைகள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்கள் என்று சொன்னார். சூரியன் மலை வாயிலில் மறைந்ததும் சுமந்திரர் குதிரைகளை கொண்டு வந்து ஒரு இடத்தில் கட்டி போட்டார். பின்னர் அவைகளுக்கு வேண்டிய தீனியை ஏராளமாக வைத்துவிட்டு அடுத்ததாக செய்ய வேண்டிய காரியங்களில் ஈடுபட்டார். இரவு வரத் தொடங்கியதும் மங்களகரமான சந்தியாகால கர்மாக்களை செய்து முடித்து லக்ஷ்மணனின் உதவியுடன் ராமன் உறங்குவதற்கான படுக்கையை ஆயத்தம் செய்தார் சாரதியான சுமந்திரர். தமசா நதியின் கரையில் மரத்தின் இலைகளால் அமைக்கப்பட்ட படுக்கையை பார்த்து பின் ராமன் லக்ஷ்மணனோடும் சீதையோடும் அதன் மேல் உட்கார்ந்து கொண்டார். சற்று நேரத்தில் மனைவியோடு உறங்கும் சகோதரனை பார்த்து மனம் கலங்கிய லக்ஷ்மணன் சாரதியிடம் ராமனுடைய பலவிதமான நற்குணங்களை பற்றி கூற ஆரம்பித்தான். சாரதியும் லக்ஷ்மணனும் ராமனுடைய குணங்களை பற்றியே பேசிக்கொண்டு இரவு முழுவதும் கண் விழித்திருந்தார்கள். இந்த அளவில் சூரியன் உதயமானான். இவ்வாறாக பசு கூட்டங்கள் நிறைந்த தமசா நதியின் அருகில் பட்டணத்து மக்களுடன் ராமன் அந்த இரவை கழித்தார். மகா தேஜஸ்வியான ராமன் மிகவும் அதிகாலையில் கண் விழித்து நகரமாந்தர் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு புண்ணிய லட்சணங்கள் பொருந்திய லக்ஷ்மணனிடம் பின்வருமாறு மொழிந்தார். சௌமித்ரனே, லக்ஷ்மணா, நம்மிடத்தில் பேரன்பு கொண்டவர்களாய் வீடு வாசலை பற்றிய நினைவே இல்லாமல் மரங்களின் வேர்களில் தலையை வைத்து கொண்டு மெய்மறந்து தூங்கிக் கொண்டிருக்கும் இவர்களை இப்போது பார். இந்த நகர மக்கள் நம்மை திரும்பி அழைத்து போவதில் உறுதியாக இருக்கிறார்கள். உயிரை வேண்டுமானாலும் துறப்பார்களே தவிர தங்களுடைய கோரிக்கையை கைவிட மாட்டார்கள். ஆழ்ந்த உறக்கத்தில் இவர்கள் இருக்கும்போதே நாம் ரதத்தில் ஏறி விரைவாக இவர்களுடைய அல்லது இவர்களைப் போல் இன்னும் வரக்கூடியவர்களின் இடையூறு நேராத மார்க்கத்தில் சென்று விடுவோம். இஸ்வாகு பரம்பரை மன்னர்களது தலைநகரத்தின் குடிமக்கள் என்னிடம் பேரன்பு கொண்டவர்கள். இப்போது மரத்தடியில் துயில் கொண்டிருக்கும் இவர்கள் சிறிது நேரத்தில் கண்விழித்து கொண்டு விடுவார்கள். தங்களாலேயே தங்களுக்கு நேர்ந்த கஷ்டத்திலிருந்து நகர மக்களை விடுவிப்பதுதான் அரச குமாரர்களின் கடமை. நம்முடைய கஷ்டத்தை அவர்களும் கூடியிருந்து அனுபவிப்பதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. தர்மம் திருவுருவம் கொண்டு வந்தாற்போல் எதிரே நிற்கும் ராமனை பார்த்து லக்ஷ்மணன், பேரறிவாளரே,
எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. சீக்கிரமாக தேரில் ஏறிக்கொள்ளுங்கள் என்றார். பின்னர் திரு பொருந்திய ராமன் சுமந்திரரிடம், அன்பரே, தேரை ஆயத்தம் செய்க, காட்டிற்கு போக வேண்டும், விரைவாக இங்கிருந்து புறப்பட வேண்டும். சாரதி உடனே விரைவாக செயல்பட்டு உத்தமமான அந்த குதிரைகளை தேரில் பூட்டி கைகூப்பியபடி ராமனிடம் வந்து தெரிவித்தார். பெரும் தோழரே, தேர் வீரர்களின் முதன்மையானவரே, ரதம் சித்தமாக இருக்கிறது, நீங்கள் வாழ்க. சீதையோடும் லக்வனோடும் விரைவில் ரதத்தில் ஏறுங்கள். ராமன் மற்ற இருவருடன் ரதத்தில் ஏறி வேகமான நீரோட்டமும் ஏராளமான நீர்ச்சுழல்கள் உடையதுமான தமசா நதியை கடந்து அக்கரையை அடைந்தார். வீரத்திரு பொருந்திய பெருந்தோழரான அவர் நதியை கடந்து அமைதியான துன்பம் தராத, எதை கண்டாலும் அஞ்சுபவர்களும் கூட அச்சமடையாத ஒரு பெரும் சாலையை சென்றடைந்தார். ராமன் தாங்கள் செல்லும் பாதையின் சுவடு தெரியாமல் நகர மக்கள் குழம்பி போகும்படி செய்ய விரும்பி தேரோட்டியை பார்த்து கூறினார், சாரதியே, நீங்கள் ரதத்தை வடக்கு நோக்கி நடத்தி செல்லுங்கள். ஒரு முகூர்த்த காலம் வேகமாக சென்று பின் திரும்பி நகர மக்கள் ரதத்தின் சக்கர பதிவுகளை அறிந்து கொள்ளா வண்ணம் இங்கே வாருங்கள். எப்படியோ முழு முனைப்புடன் செயல்பட்டு என்னை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ள முடியாதபடி காரியத்தை முடியுங்கள். தேரோட்டி ராமன் சொன்னபடியே செய்தார். திரும்பி வந்து ரதம் ஆயத்தமாக இருப்பதை ராமனிடம் விண்ணப்பித்து கொண்டார். உடனே ரகுகுல மாணிக்கங்களான அவ்விருவரும் சீதையுடன் ரதத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டார்கள். தேரோட்டி தபோவனத்திற்கு செல்லும் பாதையை கண்டுபிடித்து வேகமாக செல்லும்படி குதிரைகளை தட்டி கொடுத்தார். மகாரதரான ராமன் ரதத்தில் ஏறிக்கொண்ட பின்னர் யாத்திரை புறப்படும் போது மங்கள சகுனங்களை காண வேண்டும் என்ற விதிப்படி ரதத்தை வடக்கு திசை நோக்கி திருப்பச் சொல்லி சாரதி தேரை ஓட்டிக்கொண்டு வர ராமன் காட்டிற்கு புறப்பட்டார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 46வது சர்க்கம் முற்றிற்று. வான்முகில் வளாது பெய்க, மலை வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால், அனுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும். இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும். 7 தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் ஸ்ரத்தா பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர். இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர். மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள். தன லாபம் பெறுவார்கள். பிரிந்த குடும்பம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும். அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும். பில்லி சூன்யம் வேரோடு அழியும். தீரா கடன் தீரும். உறவுகள் பலப்படும். புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர். எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும். யம பயம் நீங்கும். பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும். அசுர சக்திகள், துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும். எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள். எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ, எங்கெல்லாம் ஸ்ரீமத் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ, அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும். பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும். பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும். மக்களுக்கு நலம் பெருகும். இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள். எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும். கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள். நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். சுபகாரியம் நிகழும். மக்கட்பேறு அடைவர். வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும். வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. பாரதி சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்,
லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.